அறிவோம் நமசிவாயா. ஐயா, அந்த பதிவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழக முதல்வர் சிஎம் ஜோசப் விஜய் ஐயா அவர்களுக்கு. ஐயா, நீங்கள் யாரை கண்டும் எதுக்கும் பயப்படாதீங்க. இன்னும் பல ஆண்டு காலம் உங்களை விட்டால் அந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதன் கிடைப்பது அரிது. மறுபடியும் சொல்லுதன் ஐயா, இந்த நாட்டில் மக்களுக்கு ரொம்ப மக்கள் இன்னல் பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா. மறுபடியும் நீங்கள் தான் அந்த நாட்டில் சிஎம். அண்ணாமலையார் என்கிட்ட சொல்லிட்டாரியா. அண்ணாமலையார் நீங்கள் யாருன்னா அண்ணாமலையார் தான். ஆமாம், யார் என்ன சொன்னாலும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. 50 வருஷமாக இவங்க செய்யாத இனிமேல் செய்ய போகிறாங்க இந்த உலகத்தில். இனிமேலும் இந்த உலகத்துக்கு அண்ணாமலையாராக வந்திருக்கீங்க. நமசிவாயா. அண்ணாமலையார் தான் நீங்கள். பாமர மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு நல்லதை செய்யுங்கயா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவோம், அதெல்லாம் நீங்கள் காதிலே வாங்காதீங்க. உங்கள் கூட இருக்கிற எம்எல்ஏக்களும் நல்ல மனுஷங்கய்யா. அவங்களும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்பாங்கய்யா. ஆமாம், உங்கள் நிலையே வேறு மாதிரி இருக்கியா, நல்ல நிலையாக இருக்கியா. ஆமையா, நான் ஒரு சன்னியாசி, பண்டாரம் பரதேசி, ஒரு பிச்சைக்காரப்ப. நான் உங்களை சொல்கிறேன்னா சும்மா சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம் ஐயா, நல்லா இருப்பீங்கய்யா. இப்போ வரைக்கும் இந்த 2-3 மாதமாக இந்த ஆட்சி செம்மையாக போய்கிட்டு இருக்கு, நல்லா போய்கிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த பிராந்தி கடையை எடுத்துருங்கய்யா. வேணாயா, ஒரு கவர்மெண்ட்டில் பிராந்தி கடை விற்கக்கூடாதுயா. வேணாயா, அதை எடுத்துருங்க, முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருங்க. சில பிரச்சனைகளை இந்த கடை சாராயத்தினால தான் ரொம்ப கஷ்டங்கள்லாம் மக்கள் பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை எடுத்துருங்கய்யா, அது ஒன்றும் வேண்டாயா. நமக்கு நமசிவாயா. நீங்கள் நல்லா இருப்பீங்கய்யா. நான் ஒரு சாது சன்னியாசி சொல்கிறேன்யா. மேலும் இந்தியாவில் நீங்கள் பெரிய ஆளாக கூட வாய்ப்பு கூட இருக்குதுயா. எனக்கு நல்லா தெரியுதுயா. அருணாசல சிவா அண்ணாமலையாருக்கு ஆணைக்கிணங்க நான் சொல்கிறேன்யா. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒரு சாது சன்னியாசி நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ பரவாயில்ல, மக்களுக்கு நல்லது செய்யுங்க. நமச்சிவாயங்கய்யா. அடியன் ஏதோ சொல்கிறேன் என்று எதுவும் வருத்தப்படாதீங்க. மக்களுக்கு நல்லது செய்யுங்க. ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்யுங்க. பசி என்று வருபவர்களுக்கு உணவளிங்க. ஆமாம், நமச்சிவாயம். நான் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கணும்னு பார்க்குறேன்யா. எப்படி சந்திக்கணும்னு எனக்கு விவரம் தெரிய மாட்டேங்குதுயா. சந்தித்து சில வார்த்தைகள் உங்களிடம் நேரடியாக பேசணும் போல தோணும். அண்ணாமலையார் சொல்கிறாருயா, எப்போ சந்திப்பேன், எப்படி சந்திப்பேன் அப்படிங்கிறத தெரியல. நமசிவாயம். ஹரஹர மகாதேவ் அருணாசலேஸ்வரா. ஓம் நமசிவாயா. எதை பற்றி சிந்திக்காதுப்போம். 4 பேர் 4 விதமாக பேசிட்டு போய்கிட்டே இருப்பான். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் நல்லது தான் செய்கிறீங்க, நல்லதே செய்யுங்க. அன்பே சிவம். நமசிவாயா. ஹரஹர மகாதேவ் அருணாசலேஸ்வரா. ஓம் நமசிவாயா.